ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் டபுள் செயின் ஸ்டிச்சில் ஒரு இமேஜ் வந்துட்டு அவுட்லைன் எப்படி போடுறது, அந்த இமேஜை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி காமிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி இந்த கிளாஸில் இதுதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பட்டர்ஃப்ளை மோட்டிவ் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். மொபைல் ட்ரேசிங் தானுங்க. இப்போது இங்கேருந்து நீங்கள் எங்கே இருந்தனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் சில்க் த்ரெட்டு 2 நூல்கண்டு எடுத்துகிட்டு எண்டில் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது நார்மலாக போடுற செயினை விட இது கொஞ்சம் பெருசாக போடணும். நார்மலாக போடுற செயினை விட கொஞ்சம் பெருசாக போடணும். ஏன்னா அதுக்குள்ளே இன்னும் வேற ஒரு கலர் த்ரெட்டை நம்ம இடையில கொடுக்கணும். அதனால் சரிங்களா. பாருங்கள், இந்த இடத்துல 2 நூல் வரலை. நார்மல் விட இப்போ கொஞ்சம் பெருசாக த்ரெட்டை கொடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? நார்மல் விட கொஞ்சம் பெரிய செயினாக தான் நான் கொடுக்குறேன். ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்குங்க. பெரிய செயினாக கொடுக்குறேன்னு சொன்னோன்னையும் ஷேப் இல்லாமல் பண்ணிடக்கூடாது. கீழே நூலை பிடிச்சி அதிகமாக இழுக்காதீங்க. எப்பவும் சொல்கிற டிப்பு தான் இதெல்லாம். இந்த இடத்துல என் நாட் போட்டுறணும். இப்போ நீட்டிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, கீழே நீடில் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த செயினுக்குள்ளே இருந்து த்ரெட்டை எடுங்க. ரெண்டு நூலையும் இப்படி விரித்து வச்சு இப்படி எடுங்க. இப்போது இந்த ஆப்போசிட் சைட்லையும் நான் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி காமிச்சிட்றேன். எடிட்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன், போர் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சில்க் த்ரெட் உங்களுக்கு நல்லா வரும். வரலன்னு மட்டும் விட்டுறாதீங்க. எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்மளோட சேனல் இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டாக ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிஞ்சுட்டு எண்டு ஸ்க்ரீன் வரும், அதில் ப்ளேலிஸ்ட் வரும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாகவே என் நாட் போட்டு அவுட்லைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்குள்ளே இருக்கிற செயின் ஸ்பேஸில் இன்னொரு கலர் சில்க் த்ரெட், அதே மாதிரி 2 சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம என் நாட் போட்டு மறுபடியும் இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே போடணும். சரிங்களா. இது ஃபில்லிங் ஸ்டிச் கிடையாது. இது ஃபில்லிங்க்கு நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்சை அவுட்லைனுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். கேட்டுக்கிறதுனால நான் சொல்லித்தரேன். சரிங்களா. செயின் ஸ்டிச் தான் 2 லைன் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா சிங்கிள் லைன் யூஸ் பண்ணுவோம் எந்த ஃபில்லிங் முடித்தோம்னாலும். பட் இது போட்டாலும் அழகாக தான் இருக்கும். அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே எடுத்துக்கோங்க. இந்த செயின் ஸ்பேஸுக்கு சென்டரில் உங்களுக்கு ஆப்போசிட் கலர் தான் எடுத்திருக்கேன், நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான். இந்த செயின் ஸ்பேஸுக்கு சென்டரில் கொடுக்கணும். பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ தெரியுதுங்களா செயின் எதுக்கு நான் பெருசாக போட சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு சென்டரில் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா டபுள் செயின் ஸ்டிச் ரெடி. சைடில் அந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்துட்டு தெரியும். தெரியுதுங்களா உங்களுக்கு நான் எப்படி போடுறேன் அப்படின்னு. இப்போது இந்த இடத்துல வந்தாச்சு. என் நாட் போட்டுட்டு
கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஸ்டார்டிங்லேயே என்ன ரொம்ப குட்டியாக போடணும்னு ட்ரை பண்ண வேண்டாம். இந்த இடத்துல த்ரெட்டை எடுத்துட்டு மறுபடியும் இந்த செயின் ஸ்பேஸில் போக போக உங்களுக்கு என்ன குட்டியாக வந்துடும். லூப் எவ்வளோ சின்னதாக எடுக்கிறோமோ அவ்வளோ குட்டியாக வந்துடும். இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது அவ்வளோ சின்னதாக நீங்கள் எடுக்க வேண்டாம். எடுத்து நம்மளுக்கு வரலையோ அப்படின்ற கஷ்டம் வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு சில்க் த்ரெட் ஃப்ளூயண்ட்டாக வருது அப்படின்னா கண்டிப்பாக என்னாட்டையும் நம்ம சின்னதாக போட்டு பழகிக்கலாம். இந்த இடத்துல எண்ணால் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ரொம்ப தெளிவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கவனமாக பாருங்கள். இப்போது ரெண்டு சைடுமே ஃபோட்டோ ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, டபுள் செயின் ஸ்டிச்சு. அடியில் போட்ட த்ரெட்டு க்ரீன் கலர், இது ரெட் கலர். ஸோ க்ரீன் வெளிப்பகுதியிலையும் ரெட்டு சென்டர் பகுதியிலையும் தெரியுது பார்த்தீங்களா? இப்படி தாங்க இருக்கும் இதனுடைய ஃபினிஷிங்கு. இப்போ நம்ம இந்த பகுதியிலலாம் நம்ம செயின் ஸ்டிச் நார்மலாக போடுவோம் இல்லைங்களா, சரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நீங்கள் கேட்டால் டபுள் செயின் ஸ்டிச்சை நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த வீடியோவில். அடுத்தது என்ன ஸ்டிச் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அவங்க எனக்கு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஸ்டிச்சை வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சீக்கிரமாக பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு இனி அட்வான்ஸ் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இனி வந்துட்டு அடுத்தது புட்டா வந்துட்டு நான் சொல்லித்தரேன். புட்டா சொல்லி கொடுத்துட்டு ஒரு மினியேச்சர் ப்ளவுஸ், அதாவது ஃப்ரண்ட் நெக் மட்டும் கூட நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஃப்ரண்ட் நெக் மட்டும் போடலாமா, இல்லை பேக் நெக் போடலாமா, அதாவது ரவுண்டாக போடலாமா, இல்லை ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளவுஸில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி போடலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் எண்ட் ஸ்க்ரீன் வரும். ஸோ ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 by 1 லைனாக நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் ஒன்று பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல 2 பீட் கொடுத்துருக்கேன். இங்கே ஃபேஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஹாஃப் பீட் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு எல்லாமே நான் செயின் ஸ்டிச்சை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இங்கே பாடிக்கும் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். இங்கே ஃபேஸ் பார்ட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஹாஃப் பீடு. இந்த இடத்துல ரவுண்ட் பீட் 3 நம்பர் ரவுண்ட் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.